ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். ஜோசப் விஜய் அப்படி நம்ம அவரை விஜய்னு கூட்டுதான் எனக்கெல்லாம் பழக்கம். ஆனால் சமீப காலமா எல்லாருமே அவரை ஜோசப் விஜய்ன்னு சொல்றாங்க. அதனால நம்ம அந்த பேர்லயே சொல்லிடுவோம். ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் போன்ற பல்வேறு செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்தை 3ஆவதா போட்டு வந்தே மாதரத்தை போட்டது போன்ற பல்வேறு சர்ச்சைகள் வந்திருக்கு. அவர் உடனே பெரியார் திடல் போய் ஆசிரியரை போய் திராவிடர் கழக தலைவரை அவரை சந்தித்து இருக்கிறார். ஸோ எல்லாரும் இவர் என்னங்க, இவர் தான் ஒரு பெரியாரிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல தானே இருக்காருங்கிற மாதிரியான கருத்துக்கள் வருது. இன்னொரு புறம் ஏங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ ஓப்பனா பெரியாரிய கருத்துக்கு எதிராக பேசுறாரு, அவரை பக்கத்துல வச்சுட்டு இவர் எப்படிங்க பெரியாரா செயல்பட முடியும், இப்படி பல்வேறு கருத்துக்கள் வருது. எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இவருடைய அமைச்சரவை பதவியேற்பு, இவருடைய ஆட்சியை எப்படி இருக்குன்னு கணிக்கிறீங்க? அவர் தான் சொல்றாருல்ல, நான் எல்லாத்துக்கும் பொதுவானவன், எனக்கு எல்லா மதமும் சம்மதம். தேர்தலுக்கு முன்னாடியே காமிச்சாருல்ல, எல்லா மதமும் சம்மதம்னு சொல்றதுங்கிறது ஒரு ரொம்ப ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். அவர் செஞ்சு சொன்னது. இப்படிலாம் பேசின ஒருத்தர் தான் இன்னைக்கு முதல்வர். நீ சொன்ன மாதிரி ஜோசப் விஜய் தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியது எச் ராஜா தான். ஆமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் தான் எல்லாரும் கொண்டாடினாங்க, மதமே கிடையாது. அதனால எச் ராஜா தான் அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு தெரியும். இப்ப இப்படிப்பட்டவர் இன்னைக்கு பதவியேற்றுகிறாரே ஒழிய அந்த ஆட்சி எப்படி நிலைக்க போகுதுங்கிறது இன்னொரு கோணம். பதவியேற்ற இன்றே அந்த நிமிஷமே சர்ச்சையில் தான் ஆரம்பிச்சது. பதவியேற்ற நிமிஷத்திலிருந்து, வந்தே மாதரம் ஆரம்பித்ததிலிருந்து இப்போ வரைக்கும் சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் சொல்லலாம், வந்தே மாதரம் பாடினதுல என்னங்க பிரச்சனை, அதுக்கப்புறம் தான் ஜனகணமன பாடிட்டாங்க, தேசிய கீதம் பாடிட்டாங்க, அதுக்கப்புறம் தமிழ் தாய் பாடிட்டாங்க அப்படின்னு. ஆனால் நமக்கும் ஆர்.என். ரவிக்கு என்ன பஞ்சாயத்து? வந்தே மாதரம் தான். இதே சட்டமன்றத்துல வந்தே மாதரம் பாடி இருந்தால் ஆர்.என். ரவி திரும்பியே போயிருக்க மாட்டார். வந்தே மாதரம் பாடப்படவில்லை என்று கோவப்பட்டுதான் வெளியே ஓடிய காட்சி. அது பல்வேறு தமிழ்தாய் வாழ்த்த இதே மாதிரி 3ஆவதா பாடுங்க, 2ஆவதா பாடுங்கன்னு அவர் சொன்னாரு. அது கேட்டோம், இது நம்ம அவை மரபே இல்லையே. ஏன்னா 2017 நீதிமன்றத்துல இது சம்பந்தமான வழக்கு வந்தது, தீர்ப்பு வந்திருக்கு. வந்தே மாதரம் பாடலாம், வந்தே மாதரமும் தேசிய கீதத்துக்கு இணையானது ஒன்றாலும் அதை அந்தந்த மாநிலங்கள் பாடுவதை உரிமை, பாடுவதும் பாடாததும் அந்த மாநிலங்களுடைய உரிமை சார்ந்த 2017 தீர்ப்பு. பல்வேறு காலகட்டங்கள்ல வந்தாலும் 17 தீர்ப்பு. இன்னும் சொல்ல போனா வந்தே மாதரமும் பெங்காலி மொழியில் இருக்கின்ற ஒன்றுதான். அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கடவுள்களை மட்டும் பிரைஸ் பண்ணுகின்ற பாடல், பாராட்டுகின்ற பாடல் அப்படிங்கிறதுனாலையும் இந்தியா என்பது பன்முக தேசம், அது எல்லா மதங்களும் நம்பிக்கைகளும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களும் இருக்கின்ற ஒரு நாடு, அதனால அதை பாட வேணாம் என்று ஒரு முடிவெடுத்தாங்க. அவ்வளவுதான். அதை நம்ம அவமதிக்கல. ஆனால் RSS சங்க பரிவாருக்கு தேசிய கீதத்தை விட இது உகந்தது என்கிற அந்த அடிப்படையில் தான் 2014 இந்த பிரச்சனை. இப்ப இதை நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு மாநிலம் நினைத்தால் வந்தே மாதரம் பாடலாம், ஒரு மாநில முதல்வர் நினைத்தால் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாம், அதுல பிரச்சனை இல்லை. நம்முடைய தமிழகத்துடைய தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் என்பது, மரபு என்பது வந்தே மாதரத்துக்கு பதிலாக தமிழ்தாய் வாழ்த்து தான் நம்ம பாடுறோம். முடியும் போது தேசிய கீதம் பாடுவோம். இதுதான் மரபு. அரசு விழாக்களிலும் வந்தே மாதரம் நம்ம மரபுலயே இல்ல, இது லிஸ்ட்லயே இல்லைன்னு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை லிஸ்ட்ல இல்ல. IIT கூட ஆளுநர் பாடினதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு அமைச்சர்கள் வெளிநடப்பு செஞ்சதெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை நீங்க எப்படி அனுமதித்தீங்க? அப்ப முதல்வராக போகின்ற, இப்ப முதல்வராக இருக்கின்ற விஜய்க்கு அது தெரியாதா அப்படிங்கிற கேள்வி. சரி, உங்களுக்கு சர்ச்சை வந்துருச்சுல, அதுக்கப்புறம் நீங்க ஆளுநர் மாளிகையில தற்காலிக சபாநாயகருக்கான நிகழ்ச்சி நடந்துச்சுல, இப்போ அதிலும் அதே இதை எப்படி நீங்க அனுமதிச்சீங்க? அங்கதான் சர்ச்சை. உங்களுக்கு தெரியாது, பிரச்சனை, அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சிருப்பீங்க. இப்போ ஆளுநர் மாளிகையில் நீங்க அந்த பேட்டர்னை மாத்திருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஆளுநர் மாளிகை இதை நிர்பந்திச்சிருக்காங்க, மேலிடம் உங்களுக்கு நிர்பந்திச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப நீங்க பதவி ஏற்கும் பொழுதே உங்களுக்கு நிர்பந்தத்துக்கு நீங்க பலியாகிங்க. அது தெள்ள தெளிவா புரிந்து விட்டது. இரண்டாவது, 9 பேர் கொண்ட அமைச்சரவை பதவியேற்றாங்க. அது யார் அமைச்சருங்கிறது உங்களுடைய விருப்பம், அது முதல்வர் சார்ந்த ஒரு அதிகாரம், அதை நம்ம குறுக்க வைக்கலாம். ஆனால் அந்த 9 பேரில் 3 பேர் யார் என்று நான் சொல்லலாமா? CT நிர்மல்குமார்
RSS அவர் பக்கா RSS ஓடு இருக்கின்ற உடையோடு இருக்கின்ற புகைப்படங்கள் இன்னைக்கு இருக்கு. அவர் பாஜகல ஐடி விங்ல இருந்தாருன்னு நம்ம காலத்திலேயே பார்த்தோம். அப்படிப்பட்டவருக்கு நீங்க உத்தரப்பிரதேசத்துல தலித் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட அந்த கொடூர சம்பவத்தில் அவர் போட்ட பதிவு ரொம்ப இல்ல, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதில் உள்ள தொடர்பு பற்றிலாம் நம்ம ஒரு பேசணும்னா நிறைய பேசணும். இப்ப அதை பேச வேண்டாம். அது ஒன்று. திருப்பரங்குன்ற சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ அவர் தான். ஏற்கனவே இந்த பிரச்சாரத்துல என்ன பேசினாருங்கிறதுலாம் நம்ம திருப்பி நினைவுபடுத்தணும். இதே திருப்பரங்குன்ற மலையில ஸ்டாலின் அரசு எப்படி நிலைப்பாடோடு இருந்தாங்க, நீதிமன்றத்தை எப்படி எதிர்த்து மக்களுடைய மனநிலைக்கு உகந்து இங்க மதசார்பற்ற ஒரு பூமி, இங்க நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு தைரியமா இருந்ததெல்லாம் இன்னைக்கு என்ன நிலைமை? போலீஸ்காரர் நின்னாரு பாத்துக்கலான்னு. அது யார் கொடுத்த தைரியம்? முதல்வராக இருந்த திரு ஸ்டாலின் கொடுத்த தைரியம். அது ஒரு பக்கம். இது ஒண்ணு. இரண்டாவது ஒருத்தர் கொண்டு வந்திருக்கீங்க, வெங்கட்ரமணன், மயிலாப்பூர். அவர் சும்மா கொண்டு வரலங்க, அவர் தாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர். வெங்கட்ரமணன் பிராமணரா? 100%. ஏன்னா இவர் ஜாதி பார்த்து நிப்பாட்ட மாட்டாரு. அதுதான் நிப்பாத்திருக்காருல்ல, அவர் பார்ப்பனிய சமூகம். விஜய் என்ன சொன்னாரு? மத்த கட்சியில் ஜாதி பார்த்து நிப்பாட்டும், நான் நிப்பாட்ட மாட்டேன்னாரு. அந்த தொகுதியில இவரு நிறுத்தின ஒருத்தர் மட்டும் தாங்க பார்ப்பனர். தமிழிசை நான் பிராமின், திமுக அவரும் நான் பிராமின் தான். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த வெங்கட்ராமன் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே ஆளுநரை போய் சந்திச்சுட்டு வராரு. அப்பொழுதே நீங்க இந்த உம்மொழி கொள்கைகளை கையெழுத்து போடணும், அப்பதான் இந்த 2150 கோடி கிடைக்கும். வங்காளத்துல சைன் பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு மட்டும் தான் சைன் பண்ணலன்னு ஒரு நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இப்ப அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கிறது? திரு வெங்கட்ரமன் அவர்கள். அவர்தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். ஏற்கனவே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன். முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய திருச்சி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த அன்பில் பொய்யாமொழி என்ன சொன்னாரு? 10,000 கோடி எங்களுக்கு பெண்டிங் இருந்தாலும் நாங்க கையெழுத்து பண்ண மாட்டாங்க, நாங்களே சரி பண்ணிக்குவோம். இந்த பள்ளி கல்வித்துறையுடைய அந்த செலவுகளை தமிழக அரசே கையில் எடுக்கணும் முதல்வர் சொன்னார்ல. இப்ப இந்த வெங்கட்ராமன் என்ன சொல்ல போறாரு? 2. 3வது முக்கியமானது, ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும் தான், அது மாற்றுக்கிறது இல்லை. ஒரு பெண்மணி கண்டிப்பாக அமைச்சர் ஆகணும், நம்ம வாழ்த்து சொல்லுவோம். யாருக்கு கொடுத்துருக்கீங்க? சிவகாசி தொகுதியை சார்ந்த சகோதரி கீர்த்தனாவுக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த கீர்த்தனா அவர்கள் இந்த தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு பேசிய வீடியோ என்ன இருக்கு? யாருக்கு சாதகமா பேசினாரு? பாஜக, மோடி அவர்களுக்கு. என்னங்க பெட்ரோல் விலை கூடினா மோடியை திட்டுறீங்க, ஈரான் சண்டைக்கு மோடிக்கு என்னங்க செய்வாரு? அது ஹிந்தியில பேசினாங்க, ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்காக குரல் கொடுத்த சிறுபான்மை சமூகம் சொன்னீங்களே, அதே சகோதரி ராணிப்பேட்டை சகோதரி தாயிராவுக்கு கொடுத்துருக்க வேண்டியதானே? அமைச்சர் காந்தியை தோற்கடிச்சிருக்காங்க. அமைச்சர் காந்தியை தோற்கடித்தவர் ராணிப்பேட்டை சாயிரா பானு. ராணிப்பேட்டையில இஸ்லாமிய சமூகம் பெரும்பான்மையாக இருக்கிறது, உருது பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. தாயிரா பானு உருது பேசக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர். விஜய் என்று அவ்வளவு தூரம் தேர்தல் பிரச்சாரத்துல முன்னின்று நடத்தியவர். இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து பெண் பொது தளத்துக்கு அதுவும் விஜய்க்காக வேலை பார்த்திருக்கிறாங்க. அதுவும் இதே 30 வயசுக்கு கீழே உள்ள பெண்மணி தான். ஒரு இளம் பெண்மணி, ஒரு பெண்மணி, சிறுபான்மை பிரிவு, சிறுபான்மை சமூகம் எல்லாமே ஃபில்ஃபுல்லா இருக்கும்ல, ஏன் கொடுக்கல? இப்ப இந்த கேள்வி முன் வைக்கிறோம்ல, பின்னாடி கொடுக்க போறோம்னு சொல்றது அடுத்து. நான் என்ன கேட்கிறேன், அடுத்த ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதாங்கிறது அடுத்து. ஏன்னா இப்ப ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு ஆட்சி நிலைக்கணும். இன்னொரு கோணத்தை நீங்க இப்ப பார்க்கணும். இது இந்த நேரத்துல திரு ராகுல் காந்தி கலந்துக்கிட்டார். ராகுல் காந்தி இன்னைக்கும் முக்கியமான ஒரு தலைவர், மோடிக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களில் ஒருவர். காலையிலே ஃபிளைட்ல கிளம்பி கலந்துக்கிட்டார். அவரை அவமரியாதை செய்திருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். பதவியேற்ற எந்த மினிஸ்டரும் அவரை பார்த்து வணக்கம் சொன்ன மாதிரி தெரியல, அவரை கண்டுகொள்ளல. எங்க ராகுல் காந்தி கண்ணுக்கு தெரியலையா? நீங்க தமிழ்நாட்டு ராகுலை விமர்சித்தே பழகிய ஒரு பாஜக ஃபேமிலியில இருந்து வந்ததுனால பலருக்கு நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உடைய மேலிட பொறுப்பாளர் சொடங்கர தெரியலனா கூட உங்களுக்கு நியாயம், அவர் தெரிஞ்சிருக்காரு. காரணம் கோவாவை சார்ந்தவர், ஒருவர் தெரியாம கூட இருக்கலாம். ராகுல் காந்தி
அவருடைய தாத்தா பேர்ல ஸ்டேடியத்துல தான் நீங்க வந்து பதவி பிரமாணம் எடுக்கிறீங்க. நேரு ஸ்டேடியத்துல அவங்க தாத்தா பேர்ல தான் இந்த ஸ்டேடியம் இருக்கு. அவரை சொல்லியிருப்பாங்க, இவர் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க தாத்தா பேர் தாங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து பதவி பிரமாணம் எடுக்கிறீங்க. கண்டுகொள்ள குறைந்தபட்சம் நான் ராகுல் காந்திக்காக பேசல, ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை சார்ந்த ஒருத்தர், இந்திய அளவில் அறியப்பட்ட ஒருத்தர், அவர் வர்றாரு. காங்கிரஸ் நிபந்தனையோடு ஆட்சிக்கு வர்றாங்க. ஆமா, ஆட்சியில பங்குன்னு வர்றாங்க, அதிகாரத்துல பங்குன்னு வர்றாங்க. ராகுல் காந்தியை கண்குளிர வைக்கிறதுக்காக ஒருத்தர், காங்கிரஸ் சார்ந்த ஒருத்தர் நீங்க அமைச்சரா பதவி கொடுத்துருக்கலாமே. பின்னாடி கொடுக்கலாம், நீங்க அவசரப்படுறீங்க. இது வாய்ப்பு கிடைக்குமா? எல்லாரும் இந்த மேலூரை சேர்ந்த விஸ்வநாதன், மேலூர்ல ஜெயிச்சார்ல, அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி உண்டுன்னு சொல்லி தானே சேர்ந்திருப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கான வாய்ப்பு வருமானு எனக்கு டவுட்டா இருக்கு. அமைச்சர் பதவி காங்கிரஸ்க்கு அமைச்சர் கிடையாது கேளுங்க. இங்க பதவி பிரமாணம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது CV சண்முகம் அவர்கள் தலைமையிலும் வேலுமணி தலைமையிலும் 35 MLA-க்கள் பிரிந்து நிற்கிறார்கள். இதுக்காண்டிதானா? என்னைக்கு வேணாலும் உள்ள வந்து சேர்ந்துருவாங்க. இந்த தகவல் கண்டிப்பா இருக்காங்க. ஏன்னா என்ன காரணம்? இப்ப பாருங்க, இன்னைக்கு பதவி பிரமாணம் நடந்திருக்கு, இந்த பிரச்சனை ஓடுது. வீரபாண்டியன் அவர்கள், CPI-யோட செயலாளர், மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிக்கை கொடுத்திருக்காரு, இல்ல வந்தே மாதரம் பாடுறது தப்பு, ஆமா, தமிழ் தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், வர்றாங்கல்ல. அப்ப இது என்ன தெரியும்னா, இவர்கள் நிச்சயமா நம்ம லாங் லாஸ்டிங்கா நம்ம வந்து நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது விஜய்க்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் தெரியும். இதே CPI-யும் CPM-உம் முஸ்லீம் லீக் ஏற்கனவே வந்து நாங்க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாதான் போவோம்னு சொன்ன வந்தவங்க தானே. ஆமா, அப்ப எல்லாருமே இப்ப வந்தே மாதரம் முஸ்லீம் லீக் ஆதரிக்க போது எப்படி ஆதரிப்பாங்க? ஏற்கனவே வந்தே மாதரத்தை எதிர்த்தவர்கள் அகில இந்திய முஸ்லீம் லீக் தான் ஆரம்பத்துல, காங்கிரஸ் வரலாற்று காலத்துல. அது 38-40களில் கன்னியாகுமரி காகிதம் இல்லத்தை அதற்காக பெரிய போராட்டத்தெல்லாம் நடத்தியவர். அவர் எப்படி எது ஆதரிப்பாங்க? அப்ப அந்த பிரச்சனை வேற இருக்கு. அப்ப இந்த மாதிரி 8 பேரும் எப்ப வேணாலும் போயிடுவாங்க. ஏன்னா நான் இன்னொன்னு சொல்றேன், தொல் திருமாவளவன் கொடுத்த பேட்டி தான் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல. என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு ரீசன் தான், ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்த ஆதரவு தான். ஆளுநர் ஆட்சினா பிஜேபி ஆட்சி. கிட்டத்தட்ட கொஞ்சம் எட்ஜில் இருந்ததை காப்பாத்தி விட்டுருக்காங்க. அதாவது வண்டி வந்து சக்கரம் போய் சிக்கி இருக்கு, தூக்கி விட்டுருக்காங்க. இனி வண்டி போறதுக்கு நம்ம காரணம் இல்லை, தூக்கி தான் விட்டுருக்கோம். ஏன்னா வண்டி உடஞ்சு போயிடும். அப்படிதான், மாநிலம் சிதைஞ்சிடக்கூடாது. அப்ப இந்த விஷயம் தெரியும் பொழுது, அப்ப இதுக்கு பேரலா ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. யாருல? லீமாரோஸ் MLA ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியார், அவங்க ADMல தான் இருக்காங்க. இந்த கூட்டணி இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா, அதுல இருந்து உடைந்து இன்னைக்கு கொண்டு வர வேலையை பண்ணிட்டே இருக்காங்க. நான் திருப்பி சொல்றேன், இதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை, லாட்டரி குடும்பத்தில் சிக்கிய ஆட்சி தான் அது, அவ்வளவுதான். இதை நான் வந்து ஒரு வரியில சொன்னா அப்படித்தான். ஏன்னா இவர்கள் நம்பலங்க, இந்த 8 பேரையும் யாருமே நம்பல. இப்போதைக்கு ஒரு புஷ்அப். அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. கண்டிப்பா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, மேத்ஸே ஒர்க் அவுட் ஆகல. விசிகே பேசுற தமிழ் தேசிய அரசியல், சாதி ஒழிப்பு, இடதுசாரிகள் முன்வைக்கிற கார்பரேட் எதிர்ப்பு, இதெல்லாம் விஜய் கட்சி பேட்டர்னுக்கே டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டிஃப்ரெண்ட் தானங்க. இப்ப நான் என்ன திருப்பி சொல்றேன், இன்னும் இந்த 13ஆம் தேதி ஃப்ளோர் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, ஒரு வேலை முத கையெழுத்து எதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மும்மொழி கொள்கை தான் இருக்கும். ஏன்னா 2150 கோடி விடுவாங்களா? இப்ப ஏற்கனவே அவர் என்ன சொன்னாரு, கஜானா காலின்னார்ல. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன உள்ளேயே போகல, கஜானா காலி நீங்க உள்ள போய் பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி வைக்கப்பட்டது. அது அப்ப ஏற்கனவே இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்தது? எப்படி வந்தே மாதரம் பாடப்பட்டதுக்கு யார் முடிவு பண்ணாங்களோ அவர்கள் தான் இந்த விஷயத்துக்கு முடிவு பண்றாங்க. இன்னும் இவர் உள்ள போய் பார்க்க, அவரே சொல்றாருல்ல, முதல்வர் அவர்களே சொல்கிறார்கள், திரு விஜய் சொல்கிறார், அங்க போய் பார்த்தாதான் தெரியும் என்னென்ன எங்க இருக்கு, எது எந்த மோசமான கட்டத்துல இருக்கு. 10 லட்சம் கோடி கடன். நான் கேட்கிறேன், நீங்க சொன்ன திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு 14 லட்சம் கோடி தேவை. இது நான் சொல்லல, பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து விஜய் அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 14 லட்சம் கோடி. இப்ப ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன், எப்படி நீங்க 14 லட்சம் கோடி எங்க வாங்குவீங்க? கடன் வாங்காம செஞ்சிருவீங்களா? நீங்க வரும்போதே இப்ப சொல்றீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு அவகாசம் வேண்டும், இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு எனக்கு கால அவகாசம் வேண்டும். இந்த 200 யூனிட் மின்சாரத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இது பள்ளிச்சது.
சமூக வலைத்தளத்துல ஏற்பட்ட கொந்தளிப்பு காரணமா தான் அதை இப்ப கரெக்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல வழக்கமா ஏற்கனவே கொடுக்குற 100 யூனிட் கொடுத்துருவோம், இது தனி அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்ப இதுலயே நீங்க சறுக்கி இருக்கீங்க. உங்களை உத்து பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். இப்போ எப்படின்னா, நீங்க சமூக வலைத்தளங்கள் மூலமாக மக்களுடைய மனதை போய் சேர்ந்து இன்னைக்கு ஜென்சி பாலிடிக்ஸ் பண்ணி வர்றீங்கல்ல. இப்போ பிறக்கிற குழந்தைகள்லாம் நீங்க பேசுறீங்க, இப்பவும் வாழ்த்து சொல்றீங்க, சிறார்களுக்கும் குட்டீஸுக்கெல்லாம் நன்றி சொல்றீங்க. அது என்னங்க அது அதாவது குழந்தைகளுக்காக ஒரு முதலமைச்சர் செயல்படணும், அது வேற விஷயம். குழந்தைங்ககிட்ட ஓட்டு கேட்கிற தன்மையும் குழந்தைங்க சொல்லி அப்பா போடுற அது என்ன ஜனநாயக கான்செப்ட் தெரியல. பண்டித ஜவஹர்லால் நேருவை நம்ம நேரு மாமான்னு சொல்லுவோம். ஆமா ஆமா, அதான் நேரு மாமான்னு சொல்லுவோம். குழந்தைகள் தினத்தை கூட அவருடைய பிறந்த நாள்ல கொண்டாடுவோம். அதுக்காக குழந்தைகளுக்கு எனக்கெல்லாம் ஓட்டு போட்டுருக்குன்னு நேரு சொல்லியிருக்காரா? உங்க அப்பா அம்மாவை இன்ஃப்ளூயன்ஸ் உங்க அம்மா அப்பாவையும் தாத்தாவை எனக்கு ஓட்டு போட சொல்லுன்னு சொன்னாரா நேரு மாமா? இந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்துல தான் நடக்குது. ராகுல் காந்தி முன்னிலை இல்ல, ராகுல் காந்தி பாத்துட்டு இருக்காரு. அவரை இன்னைக்கு அவமரியாதை செய்தது என்பதெல்லாம் ஏத்துக்க முடியாது. என்ன செஞ்சிருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? குறைந்தபட்ச அமைச்சர்கள் அவருக்கு வணங்க சொல்ல வேணாமா? அவரை நீங்க ஒரு பிரைஸ் பண்ணிருக்க வேண்டாமா? அவர் பேரையே நீங்க போற போக்குல தாங்க சொன்னீங்க. உங்களுக்கு முதல் வார்த்தையே அகில இந்தியோடைய தலைவர், காங்கிரஸ் தலைவர் வந்திருக்காரு, எனக்காக டெல்லியில இருந்து ஒரு சகோதரர் பிரதர், அவரை நான் வரவேற்கிறேன். அது மட்டும் இல்ல, திமுக கூட்டணியை விட்டுட்டு வந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப என் நண்பர், மை ஃப்ரெண்ட், மை பிலோடு அப்படிங்கிற மாதிரி இதயத்திலிருந்து எனக்கு என்னமோ பிரதர் ராகுல் காந்தி சொன்னது கூட, விஜய் அவர்கள் சொன்னது கூட கிண்டல் பண்ற மாதிரி தான். அவர் சொல்றதை விட்டீங்களா? நான் சொல்றேன், இங்க பெரிய ஒரு மரியாதை குறைவு ஏற்பட்டிருக்கு அவருடைய. அதுவும் ராகுல் காந்தி வந்ததுனால அது நேஷனல் மீடியால கூடுதல் கவனம். ஏன்னா இங்க ஒரு முக்கியமான இந்தியா அலைன்ஸ் உடையுது இல்ல, அவனுக்கு அது பெரிய செய்தி இல்ல. எவ்வளவு பெரிய செய்திங்க! இந்தியா அலைன்ஸ் உடைஞ்சு ஒரு புது அலைன்ஸ் அவரு 3ஆம் மணிக்கான தேவையை இன்னைக்கு நிகழ்ச்சி உருவாக்கி இருக்கா? இப்ப கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரிகளும் விசிகாவும் முஸ்லீம் லீக்கும் இந்தியா கூட்டணி உடைக்கல. நாங்க திரு ஸ்டாலினோட தான் இருக்கோம், அவர் சொன்னதுனால நாங்க கொஞ்சம் ஆதரவு கொடுக்குறோம். அதற்கு காரணம் ஒண்ணுதான் அவங்க சொன்னது, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே சொல்லல. அது மாதிரி காங்கிரஸ் செஞ்சிருக்க முடியாதா? நீங்க போய் அதை உடைச்சிட்டு போனீங்கல்ல. இன்னைக்கு இந்தியா முழுவதும் இந்த இந்தியா கூட்டணி உடைப்பு என்பது முக்கியமானது. இப்ப இன்னைக்கு 3ஆம் அணியை கட்டமைக்கக்கூடிய தேவையை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. பிபி சிங் மாதிரி ஒரு சமூக காவலரை உருவாக்கின்ற தேவை இன்னைக்கு வந்திருக்கா? பிபி சிங் 89களில் உருவாக்கியது கலைஞர் அவர்கள். மண்டல் கமிஷனை கொண்டு வர காரணமாக இருந்தது கலைஞர் அவர்கள். ஓபிசிக்கு இடஒதுக்கீடுக்கு காரணமா இருந்தது கலைஞர் அவர்கள். காங்கிரஸ் பாரதிய ஜனதா ரெண்டுக்கும் ஆல்டர்னேட்டிவ் ஒண்ணா விபி சிங் அவர்கள் உருவாக்குனார்ல. கடைசியில அவங்க 2 சேர்ந்தான விபி தெலுங்கு தேசம் முக்கியமானது. அவங்க 2 சேர்ந்தான விபி சிங் காலி பண்ணாங்க. இடஒதுக்கீடு வச்சுதான் 2 பேருக்குமே. இப்ப நினைச்சு பாருங்க, இதுல ஜெல்லாகுது. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அது ஒரு பக்கம் விடுங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கான இந்த மந்திரி சபை இடத்தை ஒருவேளை அதிமுகவிலிருந்து உடைந்து வந்தவர்கள் வந்தால் கண்டிப்பா கிடைக்காது. காங்கிரஸ் கிடையாது. கடைசியா ஒண்ணு ஏதோ ஒரு ஈஸியான ஒரு என்ன சொல்றது, ரொம்ப வலிமை குறைந்த ஒரு இதை கொடுக்கலாம், அவ்வளவுதான். பேரு உங்களுக்கான வலிமையான கிடைக்காதுல்ல. ஏங்க ஒரு 35 பேர் சேர்ந்தாங்கன்னு வைங்க. சிவி சண்முகம் தலைமையில், சிவி சண்முகம் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், விஜயபாஸ்கர் முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர், அவங்களுக்குள்ள கொடுத்தானோ அவங்களுக்கு 35 பேர் வரா. 35 பேர் 35னா 4 6 மினிமம் கொடுத்தானோ. அப்புறம் உங்களுக்கு எப்படி 2 கொடுக்க முடியும்? எவ்வளவு பெரிய விஷயம், உங்களுக்கு எவ்வளவு புரியுது? என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு 9 பேர்ல ஒரு சிறுபான்மை சமூகம்னு சொன்னீங்கல்ல, அதை நீங்க காமிச்சிருக்க வேணாமா? சிறுபான்மை சமூகம் முஸ்தபா கொடுத்திருக்காங்க. அவர் சிறுபான்மை நலத்துறை கொடுத்தாங்களா? அது கேட்டுமா தெரியலையே. அவர் கொடுக்க போறது, அவருக்கு கொடுக்க போறாங்க, என்ன கொடுக்கல. நான் பாத்துக்கிட்டு கொடுக்கல, ஒருவேளை கொடுக்கலாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல, நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா நீங்க பேசும்போது சொல்றீங்க சிறுபான்மை மக்கள் பயப்பட வேண்டாம். அவ என்ன அர்த்தம்னா, சிறுபான்மை மக்கள் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். தாயிராவுக்கு நீங்க கொடுக்கல, முஸ்தபாவுக்கு கொடுக்கல. அது சிட்டிங்களே கொடுக்கணும்ல. பந்தியில இடம் கொடுக்க வேணாமா? நீங்க விருந்து கொடுப்பீங்க, 2வது பந்தியில 3வது பந்தியில விருந்து கிடைக்கும். பந்தியில யாரை கூப்பிடுவாங்க? பந்தியில சிடி நிர்மல்குமார், வெங்கட்ராமன், கீர்த்தனா, 3 பேர் RSS. இவங்களுக்கு தான் பந்தி. 3 பேர் பிஜேபி. 2ஆம் பந்தி 3ஆம் பந்தியில யாருங்க? அடையா இருந்தால் கூட உட்காருவான். 3ஆம் பந்தியில யாரும் உட்காருவான்? 3ஆம் பந்தியில காங்கிரஸும் மத்தவங்களும் உட்காருவாங்களா? எவ்வளவு பெரிய ஒரு அவமரியாதை இது!
இப்ப இத வந்து முதல்வராக இருக்கின்ற விஜய் உணர்ந்திருக்கிறாரா, அல்லது அவரை திட்டமிட்டு இயக்குபவர்கள் யார்? எனக்கு அதான் கேள்வி. திட்டமிட்டு யார் இயக்குறாரு? அப்ப இது இந்த முதல் உற்று பார்த்துட்டு ஒரு நிகழ்ச்சிங்க. விஜய் என்ன பண்ண போறாரு, எதுல கையெழுத்து போட போறாரு, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க 6 சிலிண்டர் கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. அதைத்தான் தமிழகமே எதிர்பார்த்துச்சு. 6 சிலிண்டர். நான் கூட இப்ப நினைச்சு பாக்குறேன், 6 சிலிண்டர்னு சொல்லிட்டு யாரெல்லாம் விறகடுப்பில் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் சொல்லிடுவாரோன்னு நினைச்சேன். ஏன்னா கண்டிஷன் அப்ளை தானே எல்லாமே. ஆனா நல்ல வேளை அதை சொல்லல. பெண்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முழுவதும் பேருந்துல பயணம், அது அது வந்து மப்சலா இருக்கட்டும், இல்ல ரூட் பஸ்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு சாதாரண பஸ்ஸா இருக்கட்டும் சொல்லியிருந்தா கோயம்பேடுல இருந்து கன்னியாகுமரி வரையும் அது ஒரு எஃபெக்ட் இல்ல. அது நிச்சயமா எஃபெக்ட் இல்ல. பொன்னேரியில இருந்து கன்னியாகுமரி அப்படி வச்சுக்கோங்க. கும்மிடிப்பூண்டில இருந்து கன்னியாகுமரி, அதுதான் கரெக்டா இருக்கும். இந்த ஆந்திரா பார்டர் டு கேரளா பார்டர், ஆந்திரா பார்டர் இருந்து கேரளா பார்டர், அதான் சொல்லியிருந்தீங்கன்னா எஃபெக்ட். இப்ப நீங்க என்ன சிங்கப்பெண் சொல்றீங்க? ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்கு தனி காவல் நிலையம் அமைச்சிருக்காங்க. அதுவே சிங்கப்பெண் தான். ஏன் திமுக ஆட்சியிலையுமே அது நிறைய விரிவுபடுத்தப்பட்டுச்சு. அதான் சொல்றேன், ஏற்கனவே சிங்கப்பெண்கள் தனி காவல் நிலையத்தில் இருக்காங்க. நீங்க பேர் வச்சிருக்கீங்க இந்த சிங்கப்பெண், அவ்வளவுதான். அதுவும் சினிமா பேர் தான். ஏற்கனவே இப்ப நீங்க சினிமா சொல்லுவது ஞாபகம் வருது. கோட்டு போட்டு வந்ததெல்லாம், அதை நான் வந்து உள்ளுக்குள்ள போகல. கோட்டு போட்டு வந்ததெல்லாம், கோட்டு போட்டு வந்து வேஷ்டியில கட்டிகளை துவைச்சு எடுக்க போறீங்களா? இந்த மாதிரிலாம் பேசினாங்க சமூக வலைத்தளத்துல. அது எந்த படசின்னு நமக்கு தெரியாது. கோட்டு போட்டு வர்றீங்க, மாற்றத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா இப்ப என்ன மாதிரி இது? நீங்க வந்து உங்களுடைய அமைச்சர்களாக பொறுப்பேற்றவர்களுடைய பின்புலம் இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? யார் முடிவு செய்வது? இப்ப இந்த கேள்வி தமிழக மக்களுக்கு இப்பவே வந்துருச்சு. இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, நீங்களும் பார்த்திருக்கீங்க. போய் பாருங்க. ஒரு திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு வந்து ஃபண்டு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். 10 லட்சம் கோடி வாங்கியிருக்கேன்னு கடன் சொல்றீங்களே, ஒரு மாநில அரசு கடன் வாங்குவதற்கு RBI உடைய அனுமதி கிடைச்சாதான் கடனே வாங்க முடியும். 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கானா அவன் அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கான்னு அர்த்தம். அதுவே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. எங்க 10 லட்சம் கோடி அப்படி பார்த்தா இப்ப வந்து சாதாரண வங்கியில யாருக்கு பணம் வாங்க முடியும்? உங்களுக்கு திருப்பி கட்டுற தகுதி உள்ளவனு தான் தர முடியும். சிபில் ஸ்கோர் இருக்கணும். ஆமா, உங்களுடைய சம்பள வருமானம் இருக்கணும். மந்த்லி சேலரி ப்ராப்பரா அந்தந்த டேட் கரெக்டா வாங்கினவனா இருக்கணும். இந்த வீட்டு கடன் கொடுப்பவர்களை கேட்டீங்கன்னா, நான் ஒரு நாள் கேட்டேன், வீட்டு கடன் எதை வச்சுங்க கொடுக்குறீங்க? அவர் திருப்பி கட்டுவாராங்கிற பார்வையில் மட்டும்தான் நாங்க பார்ப்போம். பணம் திருப்பி வாங்கிட முடியுமா? எவ்வளவு தொகை வேணாலும் கொடுத்துக்கலாம், கட்ட முடியுமா? 2வது, பணம் கட்டலைன்னா வந்து நாங்க வந்து அதை கைப்பற்ற முடியுமா? அந்த அளவுக்கு சொத்து இருக்கா? அந்த இது இருக்கா? கட்ட முடியலன்னா எங்களுக்கு வந்து அதை கிடைக்குமா? எங்களுடைய நஷ்டம் இல்லாம இருக்குமா? அப்ப சாதாரண ஒரு வீட்டு கடனுக்கும் சாதாரண ஒரு பைக்கு கார் கடனுக்குமே பார்க்கின்ற பார்வை நீங்க எத்தனை லட்சம் கோடி உலகம் இங்க கொடுத்துருமா? அவர்களை தலையில் கேட்க கடன் கொடுக்குறதுக்கு இப்ப இந்த சிந்தனை இல்ல. அப்ப இந்தியாவுடைய கடன் எவ்வளவு நினைச்சு? கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி. இந்தியாவுடைய கடன் தோராயமாக 200 லட்சம் கோடி. இப்ப இந்தியா வந்து கடன்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கா? அதுக்கு என்ன ஒரு கைட்லைனு? உலகம் என்ன வச்சிருக்கு? இந்த பேசிக் ஐடியா இல்லை. 2வது, நீங்க கஜானா காலின்றீங்க. கஜானாங்கிறது இப்ப நடைமுறையிலே கிடையாது. கஜானாங்கிற வார்த்தையெல்லாம் வந்து ட்ரெஷரியா மாத்தி அது வந்து அதை பேசுறதே இல்லை. அது எல்லாமே இன்னைக்கு வந்து வரவு செலவு கணக்கோட இருக்குது, அவ்வளவுதான். நாங்க போய் ஒரு காலத்துல கஜானா எப்படி நம்ம நடப்போம்னா, உள்ள தங்கத்தையும் வைரத்தையும் வச்சிருப்பாங்க. உள்ள போனோடனே டாலர்ல கட்டிக்கிட்டு அடிக்கடிக்கு வச்சிருப்பாங்க. எடுத்து அப்படியே எடுத்துடலாம் 1 லட்சம் கோடியா. அப்படிலாம் கையில பணம் இருக்காது, எல்லாமே என் நம்பர்கள் தான். அப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஆட்சி போறதுக்கு முன்னாடி இடைக்கால பட்ஜெட்டை இந்த தமிழக அரசு கொடுத்தாங்களா? அதுல எவ்வளவு விஷயங்கள் கடன் இருக்கு, என்னென்ன பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்களா? அப்ப இவ்வளவு கடன் இருக்கு என்பதை இடைக்கால அரசுல தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க? அப்ப இது பொய் வாக்குறுதியா? 14 லட்சம் கோடி தேவை என்று உங்களுக்கு தெரியாமல் வாக்குறுதி கொடுத்தீங்களா? அப்ப இது தெரிந்ததுனாலதான் நீங்க முதல் ஸ்பீச்ல என்ன பேசுறீங்கன்னா, எனக்கு டைம் கொடுங்க, எங்களால உடனே பண்ண முடியாது, கடன் சுமை அழுத்துது. ஆனா அந்த வாக்குறுதி கொடுக்கும்போது உடனே நிறைவேற்றும் தானே சொன்னாங்க. நான் முதலமைச்சராக பதவியேற்று அந்த நிமிடங்களில் அடுத்த நிமிடங்களில் எல்லாம் வசனங்க, சினிமா வசனம் தான் நடந்திருக்கு. அது எப்படி நடந்து சாத்தியம்? இன்னைக்கு எனக்கு டைம் கொடுங்க, எனக்கு வந்து தெரியாது, உள்ள அவகாசம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க. ஆனாலும் இந்த வசனத்தை சேர்க்கிறார். என்ன பண்ண போறீங்க?
அப்ப இது ஏன்னா இந்த 200 யூனிட் மின்சாரம் இது பண்ணிட்டாரு, கொடுத்துட்டேன்ட்டாரு. 200 மின்சாரம் கொடுக்கும் போதே சிக்கல் வந்தது. அதுல 500 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா கிடையாதுங்க. கொந்தளிச்சுட்டாங்க தமிழ்நாடு சமூக வலைத்தளத்துல, கொந்தளிச்சுட்டாங்க. உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட் வருது, வழக்கமா இருக்கின்ற 100 யூனிட் அப்படியே தான் இருக்கும், 500 யூனிட் வரை உள்ளவங்களுக்கு மட்டும் கூடுதலா 100 யூனிட். சரி, இப்ப பெண்களுக்கு இந்த 2500 ரூபாய் மாசம் அடுத்த மாசத்துல இருந்து வந்துடும். அதெல்லாம் கிடையாது. எப்படி கிடைக்கும்? சரி, அப்ப ஸ்டாலின் கொடுத்துட்டு இருந்த 1000 கிடைக்காது. அதுதான் இப்ப அதுவே சிக்கலா இருக்கு. இப்ப நீங்க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த 1000 ரூபாயை தொடரலாம் அப்படிங்கறது நிதி நிலைமை. கொடுத்துருவாரு. அதை கொடுக்கறதுக்கு பிரச்சனை இல்லைங்க, நிதி நிலைமை தொடரும். ஏன்னா நம்ம மே மாசம் வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்ப நீங்க வந்து ஜூனுக்கு கொடுக்கணும், 1000 ரூபாய் கொடுக்கலாம். திரு ஸ்டாலின் அவர்களே அதை ஒத்துருக்காங்க. ஸ்டாலின் வந்திருந்தா 2000 சொன்னாரு, இவரு 2000 சொன்னாரு. அது என்ன அர்த்தம்னா, மனசு வேணும், அதற்கான வந்து நிதிச்சுமையை தாங்கிக்கிட்டு தான் கொடுக்கணும். இப்படி இப்ப 2500 எப்ப கொடுப்பாரு? அது தெரியலையே. 1000 கண்டினியூ ஆகும். 1000 கண்டினியூ ஆகும் நான் நினைக்கிறேன். அது இனிமே தான் தெரியும். இல்ல கொஞ்சம் அல்லது எனக்கு ஒரு 6 மாதம் கழித்து நான் 2500 ரூபாய் தரேன், அது வரையும் பொறுத்துக்கோங்க. நண்பா நண்பீஸ் முடிஞ்சு. நண்பா நண்பீஸ் எனக்கு ரொம்ப சுமையை கொடுக்காதீங்க, கஷ்டத்தை கொடுக்காதீங்க, கொஞ்சம் நான் பாத்துக்கிறேன், கஜானா காலி தொடச்சிருக்கு, என்ன பண்ணுவேன், பெரிய சுமையை தூக்கி தள்ள வச்சுட்டாங்க. இதெல்லாம் இப்பதான் அவருக்கு தெரியும். அதாவது நேரு ஸ்டேடியத்துல காலை வச்சதுக்கு அப்புறம் தான் கஜானா காலி, நேரு ஸ்டேடியத்துல காலை வச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப சுமை, நேரு ஸ்டேடியத்துல காலை வச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கடினம், கொஞ்சம் டைம் வேணும், எல்லாம் தெரிஞ்சுதா? ஆளுநர் மாளிகைக்கு போய்கொண்டு வந்து இருக்கவே தெரியாதா இருக்கு. இப்ப இதை உணரணும் மக்கள், இது கொஞ்சம் உணர்ந்துருவாங்க, டைம் எடுக்க உணர்ந்துருவாங்க. இப்ப என்னன்னா, ஒரு சின்ன விஷயமா சொல்றதா இருந்தா, இந்த இடதுசாரிகளும் விசிகா போன்ற கட்சிகளும் முஸ்லீம் லீக் கட்சிகளும் நீடிக்குமாங்கிறது எனக்கு ஒரு டவுட். ஏன்னா வந்தே மாதத்திலேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, நீடிக்குமா? அதுக்காக பேரலா அப்ப அதிமுக 35 எம்எல்ஏ உள்ள வராங்க, இந்த 8 எம்எல்ஏ வெளியே போறாங்க. இதுதான் நடக்க போகுது, எழுதி வச்சுக்கீங்க. இந்த ஃப்ளோர் டெஸ்ட்லயே இவங்க வந்து போயிட்டு இவங்க உள்ள வரலாம். என்னுடைய கணிப்பு 13ஆம் தேதி ஃப்ளோர் டெஸ்டா. இப்ப விஜய்ட்ட ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கு, நமக்கு ஆள் இருக்கு, உங்களை நம்ப வேண்டியது இல்லைன்னு. பேரலா ஸ்டாண்ட் பை இருக்குல்ல, நீங்க சொன்ன மாதிரி. நீங்க இங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆனா கார் 4 டயர் நம்பி இல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு டயர் இருக்கு, ஸ்பேர் டயர் இருக்கு. ஆனா என்னன்னா, நான் ஒரு விஷயத்துக்கு பயப்படுறேன், வருத்தப்படுறேன். இன்னைக்கு அதிமுக முழுமையா கரைந்து கொண்டிருக்கிறது. அப்படி கரைந்து விடும் அப்படிங்கிற இடத்துல வேதனையான விஷயம். தமிழ்நாட்டுக்கு அதிமுக வேணும். எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக, எம்ஜிஆரால் வந்து ஒரு பொற்கால ஆட்சின்னு அவங்களே சொல்லக்கூடிய அதிமுக, ஜெயலலிதாவால் கட்டி காத்த அதிமுக, இன்னைக்கு அழிந்து துரிந்து துரும்பாயி இன்னைக்கு இது உடைந்து வந்து விட்டால் இன்னும் ரொம்ப மோசமான இடத்துக்கு நகர்ந்து போகின்ற காட்சியை பார்க்கிறோம். அதை வந்து இன்னைக்கு விரும்புறாங்க. ஏன்னா ஏற்கனவே பாஜக 2 விஷயத்தை விரும்புறாங்க. அவர்கள் வந்து கால் உண்டலைங்கிறது வேற விஷயம். அவர்கள் தமிழ்நாட்டுல கால் உண்டல, தாமரை மலரல்ல, அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் நினைத்த 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, நமக்கு பெரிய எதிர்ப்பை கொடுத்த திமுக ஆட்சியை விட்டு விட்டு காமிச்சிருக்கோம் வந்த மாதிரி. 2வது, அதிமுக இன்னும் மேலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. 2. 3வது அடிஷனலா நம்ம எப்படி வேணாலும் சேர்த்து பயணிக்கின்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அப்படித்தான் நிலைமை. இவர்ல பல்வேறு சிக்கல்கள் இருக்கு விஜய்க்கு. சிபிஐ வழக்கு இருக்கு, கரூர் சம்பவம் இன்னும் நிறுத்தி போகல, அவருடைய ஏற்கனவே 1.5 கோடி ரூபாய் வருமான வரித்துறை பிரச்சனை. நீங்க கவனிக்கணும், ஜெயலலிதா அவர்கள் எதுல சிக்க வைக்கப்பட்டாங்க? அந்த பிரச்சனையில தான். சொத்துக்கு, அதாவது வருமானத்துக்கு மேல சொத்து தான். அது இன்னைக்கு சிக்கல் இருக்கு. 2 தொகுதியிலையும் மாத்தி கொடுத்திருக்காரு. அது வழக்கு இருக்கு நீதிமன்றத்தில். பெரம்பூர்ல ஒரு சொத்து மதிப்பு, திருச்சி கிழக்கு போட்டியிடுவதற்கே தடையா இருக்குங்கிற அளவு அதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்கு. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு முத தடை நீக்கம் மும்முலை கொள்கை சைன் தான். அது நடக்கும். நீங்க ஒன்னொன்னா பாருங்க, டீலிமிட்டேஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. 2, அடுத்தடுத்து டீலிமிட்டேஷனுக்கு ஒரு தென் மாநிலங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய மீட்டிங் விஜய் போட்டுற மாட்டாரா? என்ன போட்டாலும் அதெல்லாம் நடக்காதுங்க. நீங்க முதல்ல அவர் பேசுவாரா? நான் அவர் ஆட்சிக்கு ஒரு அமைப்பதற்கு 5 நாட்கள் ஒரு சின்ன அறிக்கை ஆளுநரை பத்தியோ, ஒன்றிய பாஜக அரசு இப்படி எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது, மேடலோட பேசினார், நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். யார் அந்த கஷ்டத்தை கொடுத்தாங்க? சொல்லல. யாரு கொடுத்தா? யாரோ வடிவேலு மாதிரி யாரோ கொடுத்தாங்க. அந்த கஷ்டத்தை அனுபவிச்சேன், அதைத்தான் பேசுறாரு. அப்ப கிட்டத்தட்ட நீங்கள் வந்து
எது சொன்னாலும் இந்த பக்கம் திரும்ப மாட்டேன். இப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து திட்டுவதற்கு இப்ப ஆள் இல்லை. திமுகவை அழகா திட்டுனீங்க, திமுக அரசை வந்து பழக தோஷத்துல இனிமே திமுக திட்ட முடியாது, இனி திட்ட முடியாது. அவங்களுக்கு இப்ப எந்த பொறுப்பு கிடையாது. இப்பவும் எனக்கு ஆட்சி நிலைக்கெல்லாம் திமுக தான் காரணம்னு சொன்னாலும் சொல்லுவாரு, எனக்கு தெரியாது. ஏன்னா அது ஒண்ணுதான் நெருக்கடி ஆரம்பித்து விட்டது. இந்த பக்கம் உடைந்து வரப்போகிறது. தொடக்கத்துல இருந்தே டெல்லி மட்டும் தான் குடைச்சல் கொடுத்தது. ஆனா டெல்லி அவங்க திட்ட மாட்டாங்க. இப்ப டெல்லியை மட்டும் தான் திட்டி ஆகணும். காங்கிரஸ் திட்ட முடியுமா, திமுக திட்ட முடியுமா? யாரையுமே திட்ட முடியாது. அதனால காட்சிகள் மாறுது. ஆனா சொல்லலாம் 5 வருஷம் ஸ்டாலின் இது பண்ணிட்டாரு. அதான் அவர் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தமிழ்நாடு ரொம்ப கடன் சுமையில இருக்கு, தமிழ்நாடு தத்தளிக்குது. இதுதான் டயலாக். ஆக்சுவலா பார்த்தா பொருளாதாரத்துல வந்து ஜிடிபியில நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு, கல்வியில மேலோங்கிய மாநிலம் தமிழ்நாடு. இன்னொன்னு இருக்க, இப்ப நீங்க வந்து இந்த கல்லூரி போற பெண்களுக்கு நீங்க காசு கொடுக்கணுமே, அதெல்லாம் என்ன செய்ய போறீங்க? ஏங்க ஒரு ஜெயலலிதா கொண்டு வந்த அதெல்லாம் அவகாசம், ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த உணவு திட்டம், அதை தடை போட்டாங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தினீங்க. இப்ப இந்த திட்டங்கள்லாம் இதெல்லாம் எப்படி பண்ண போறீங்க? தோழியர் விடுதி, பல்வேறு திட்டங்களை. தோழியர் விடுதியெல்லாம் கிராமப்புற பெண்கள் இங்க வந்து தங்கி வேலை பார்க்கறதுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருந்தது. அது பெரிய லெவல்ல கஷ்டப்படுற வேலைக்கு போற பெண்களுக்கு அது ரொம்ப விட இந்த பெண்களுக்கு கொடுத்த பணம் 24% உயர்கல்வி பெண்களை உயர்த்தி இருக்குங்கிற சர்வே எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு எங்க போய் நிக்க போகுது? அப்ப இதெல்லாம் எப்படி ஃபண்ட் இல்லாம கொடுத்தாங்களா? இப்ப எங்களுக்கு ஃபண்ட் இல்ல, கஜானா காலியா இருக்குன்னு சொல்லி நிப்பாட்ட போறாரா? நான் தான் சந்தேகப்படுறேன். இந்த திட்டங்களை வந்து நிறுத்துவதற்கு தான் விஜய் அப்படி சொல்றாரா? எனக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, இப்போ கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க, நான் எனக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகும், நான் இப்ப வெள்ளரிக்கை கொடுப்பேன்னு சொல்றாருல்ல. என்னங்க வெள்ளரிக்கை? ஏற்கனவே பட்ஜெட் கொடுத்தாங்க, இப்ப வெள்ளரிக்கை கொடுக்க போறீங்க. வெள்ளரிக்கை கொடுத்துட்டு என்ன சொல்ல போறீங்க? எல்லாமே காலியா இருக்கு, நான் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 1 வருட காலம் நான் எதுவுமே கொடுக்க முடியாது, 1 வருடத்திற்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், இந்த இடத்துக்கு நகரலாம். இப்ப இது யாரை பாதிக்கும்? இது பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. இப்ப நீங்க நினைச்ச மாதிரி ஆட்சி கட்டில் என்பது ஒரு சிம்மாசனம் என்பது ஒரு மலர் படுக்கை அல்ல, அது ஒரு முள் படுக்கை தான். அது உட்காரும் போதுதான் உட்கார்ந்தவரை தெரிஞ்சிருக்கும் ஒன்னொன்னா எப்படின்னு. இப்ப நீங்க ஆட்சி ஆரம்பிக்கும் போது இவ்வளவு கஷ்டத்தோட சிரமத்தோட ஆரம்பிக்கிறேன், ரொம்ப கடினம் ஆட்சியை கொண்டு போறது, எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், இனிமேல் பவர் சென்டர்ங்கிறது என்கிட்ட தான் இருக்கும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். பவர் சென்டர் என்கிட்ட தான் இருக்கும். இதை வந்து ஜெயலலிதா சொன்னாங்க. கிட்டத்தட்ட இல்ல அவங்க என்ன சொன்னாங்க, திமுகல 3-4 பவர் சென்டர் இருந்துச்சுங்கிற விமர்சனம் வந்ததுல அதெல்லாம் பயப்படாதீங்க. அவர் எல்லாத்தையும் திமுக விமர்சனம் தான். அவர் இந்த பேச்சுமே கூட மக்கள் மாநிலம்ங்கிறத விட திமுகவுக்கு விடுற அந்த கவுண்டர் தான். அப்ப அதை கவுண்டர் தான் எடுத்துக்கணுமா? அப்ப வந்து ஊழலுக்கு நான் எதிராக இருப்பேன் அப்படிங்கிறது அது ஒரு கவுண்டர் தானா? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஊழலுக்கு எதிராக இருப்பேன் அது ஒரு கவுண்டரு, பவர் சென்டர் அது ஒரு கவுண்டரு. இப்ப இதெல்லாமே வந்து கவுண்டர் கொடுக்குறாரு, அவ்வளவுதானா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த புரிதல் முதல்வராக இருக்கின்ற விஜய்க்கு எப்படி மாறும்? இந்த புரிதல் எப்படி புரிஞ்சுக்குவாரு? இப்ப எல்லாருக்கும் எப்படி புரிதல்னா, உங்களை ஜெயலலிதா மாதிரி மினிஸ்டர் தூக்கி போட்டுருவாரோ, யாரா ஊழல் தூக்கி போட்டுருவாரு, இதெல்லாம் நிதர்சனமா நடந்தாதான். நான் என்ன கேட்கிறேன், இப்ப இந்த அதிமுக வந்து ஒரு கோஷ்டி வருதுன்னு வைங்க, இவங்க எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போட முடியுமா? சிவி சண்முகம் தலைமையிலான ஒரு அணி அது ஊகம் தானே, அனுமானம் இல்ல, கிட்டத்தட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏனென்றால் இன்னைக்கு இந்த கணமுறை ஓடிட்டு இருக்கு. இந்த 6 பேரை நம்ப முடியாது. பிஜேபி எதிர்ப்பாங்க, மாநில சுயாட்சி பேசுவாங்க. வந்தே பாரதத்துக்கே குரல் கொடுத்துட்டீங்க. ஆமா. அடுத்து வந்து நீங்க இந்த 200 மின்சாரத்துக்கு குரல் கொடுத்தீங்க. அடுத்து இனி மும்மொழி கோயிலாம் வந்துச்சுன்னா இருக்கவே மாட்டாங்க. அப்ப ஆதரவுங்கிற பேர்ல ரெகுலரா எதிர்த்து அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்க முடியும். மும்மொழி கொள்கை சைன் பண்ணும் போது இந்த 8 பேரும் இருக்க மாட்டார்கள். இருக்க முடியாதுல, அடிப்படை கொள்கையா தானே. அப்ப ஆள் வேணும்ல, அதுக்குதான் இந்த 35 பேர் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அசால்ட் ஆயிட்டாரு விஜய், பாத்துக்குவோம். ஆமா, அதிமுக இல்ல பாத்துக்கலாம். அதிமுக பரிமாணம் உடைந்து விட்டது. இனி விஜயுடைய அரசியல் இப்படித்தான் போகும். மேல இருக்கவங்களுக்கு என்னங்க, நேரடியா பாஜக தான் ஆட்சி கொண்டு கட்டாயமா இல்ல. அவங்களுடைய கொள்கைகளும் திட்டங்களும் நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆள் வேணும், அவ்வளவுதானே. நீங்க ஸ்டாலின் அவர்கள் அது தடையா இருக்காங்க, மம்தா அவர்கள் தடையா இருக்காங்க. ரெண்டையும் காலி பண்ணியாச்சு. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க 2031 தான் கணக்கு. 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போறாங்க. இன்னும் 3 வருஷம் தான் விஜய் ஆச்சு. அப்படி இருந்தா
3 வருஷத்துல திருப்பி மறுபடியும் தேர்தல் தான், முழு தேர்தல். அவர்களை பொறுத்தவரை ஆனா மோடி வந்து திமுக ஆதரவா பேசியிருக்காரு இன்னைக்கு, கவனிச்சீங்களா? திமுக முதுகுல காங்கிரஸ் குத்திருச்சு அப்படின்னு பேசியிருக்காரு. அது காங்கிரஸ் போவோம். அவருக்கு என்னன்னா, காங்கிரஸ் யாரு சண்டை போட்டாலும் காங்கிரஸுக்கு எதிராக இருப்பார். எங்க முதல் எதிரி காங்கிரஸுங்க, திமுக 2வது எதிரி தான் அவங்களுக்கு. ஆமா, இது இந்த ஸ்டேட்ல மட்டும் தானே. ஆமா, அப்ப காங்கிரஸ் வந்து முதல் குத்துல இருந்து அவங்க தூண்டி விடுறாங்க. அதாவது எப்படின்னா, ஆடு நினையுதேன்னு ஓனாய் கவலைப்பட்ட கதை தான். பாரு, அவன் நண்பனா இருந்தான், ஏமாத்திட்டான் பாத்தியா, நானாவது பெட்டர் தானே உனக்கு அப்படிங்கிறது தூண்டி விடுது. இது நீங்க இந்த அழுகையை நம்ப கூடாது. இது வந்து கல்லழுகை, நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்கல்ல, இது கல்லழுகை. இது நம்ம தயாரா இல்லை. அது காங்கிரஸ் துரோகம் தான், அது மாற்றுக்கிறது இல்லை. காங்கிரஸ் இவர்களை போய் சொல்லிவிட்டு போயிருக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் வந்து திமுக எதிர்பார்த்தது. இப்ப வந்து விசிகா போனாங்க, ஆதரவு தரோம் அப்படிங்கிற மாதிரி பேரு, ஆதரவு தர்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? சரி, இப்ப மும்மொழி கொள்கையை திணிக்கும் போது காங்கிரஸ் வெளியேறணுமே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி தங்கிருமா? மும்மொழி கொள்கையை வந்து காங்கிரஸ் எதிர்க்குன்னு சொல்றீங்களா? ஆரம்பத்திலே இந்திய வந்து திணிச்சு ஆரம்பிச்சது காங்கிரஸ் தானே, அதுக்கு வரலாறு இருக்குல்ல. அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் தான் காங்கிரஸ் இந்திய எதிர்ப்புலாம் லைட்டா பேசுது, அதெல்லாம் இங்க மட்டும்தான். என்ன ஒரு விஷயத்துல அவங்க இருக்காங்க, இந்தியை ஏற்றுக்கொள்ளாத வரை நம்ம திணிக்க வேண்டாம், அந்த இடத்துக்கு நடந்தாங்க. அது வந்து இந்திரா காந்திக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள். அதெல்லாம் ராஜீவ்காந்தி காலத்துல ராஜீவ்காந்தியும் முயற்சி பண்ணாரு. அப்பொழுதுதான் வந்து இல்ல, இனிமேல் வந்து எந்த மாநிலம் இந்தியை ஏற்றுக்கொள்கிறதோ அவங்க பண்ணிக்கட்டும், இந்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு டைம் கொடுப்போம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க. அது வந்து நேரு காலத்துல ஆரம்பித்தது, ராஜீவ்காந்தி காலத்துல முடிஞ்சது. ஆனா அடிப்படையில் காங்கிரஸும் இந்தியை திணித்தவங்க தான். அதனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. நம்ம பார்த்தோம்லங்க, இந்திரா காந்தி காலத்திலேயே பார்க்கலையாங்க, இங்க இருக்கின்ற அமைச்சராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர்கள் எல்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க அந்த காலகட்டத்துல. முன்னாடியே ராஜீவ்காந்தி பிரதமராகவும் எம்ஜிஆர் ஆட்சியிலேயே இந்தி திணிப்பு, ஆல் இண்டியா ரேடியோ முன்னாடி புகுத்துனதுக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் 85-86 நடந்தது. அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக தானே 10 திமுக எம்எல்ஏ சஸ்பெண்ட், இதெல்லாம் நிறைய அப்பயே நடந்தது. அப்ப அவர்கள் அடிப்படையில் இந்தியை எதிர்க்க ஆதரவு கொடுக்கிறவர்கள் தான், அவர்களுக்கு ஒரு பெரிய வழி கொடுக்க. அப்ப அது பிரச்சனை இல்லை. யாருக்கு வலிக்கும்? இந்த இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் வலிக்கும், அகில இந்திய முஸ்லீம் லீக்குக்கும் வலிக்கும். அவர்கள் இயல்பாகவே வெளியே போயிடுவாங்க. அதுக்கு மாற்று என்னன்னா இப்ப பேசிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு சி.வி. சண்முகம் தலைமையில, வேலுமணி தலைமையில ஒரு கூட்டம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதனால விஜய் தெம்பா இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். கண்டிப்பா ரொம்ப ஒரு வித்தியாசமான முதல் நாளிலே ஒவ்வொரு அசைவுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, பின்னாடி திரைமறைவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு என்பதெல்லாம் ரொம்ப விரிவா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் 3 RSS ஆட்கள் உள்ள இறங்கிட்டாங்க, மினிஸ்டர்ஸ். சி.டி. நிர்மல்குமார், வெங்கட்ராமன், கீர்த்தனா, 3 RSS தன்னுடைய ஆட்களை இறங்கிருச்சு. நீ கட்சி என்ன கட்சி அவனால் இது ஐடியாலஜி, RSS ஐடியாலஜி, இந்தி இந்துத்துவா. அதை சி.டி. நிர்மல்குமார் இந்துத்துவாவை தூக்கி பிடிச்சவர், வெங்கட்ராமன் தூக்கி பிடி ஆன்டி பெரியார்னு சொல்லிட்டாரு. ஆனா கொள்கை தலைவர் பெரியார்னு இவங்க சொல்லுவாங்க. அதனால பாஜக கொள்கை தலைவர் அம்பேத்கர் சொல்லலையா? அது மாதிரிதான், அது மாதிரி ஒரு பாணி வச்சுக்கோங்க. அதனால கொள்கை தலைவர் அம்பேத்கர், அவங்களுடைய சாகக்கள்ல அம்பேத்கரை புகழ்ந்து பாடுவாங்க. நீங்க கவனிச்சு தெரியும், அம்பேத்கரை அப்படி புகழ்வாங்க. ஆனால் இந்தியாவிலேயே வந்து RSS எதிர்த்த மிகப்பெரிய ஆளுமை அம்பேத்கர் தான். கிட்டத்தட்ட பெரியாருக்கு சமமாக எதிர்த்தவர் அவர். அதுதான், அதனால அப்படிதான் போகும். பார்ப்போம் இனி என்னெல்லாம் நடக்க போகுது, அது எப்படிலாம் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்லை என்ன பண்ணணும், அதை தடுத்து நிறுத்தி மக்களை காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். குறிப்பா எனக்கு, என்னை போன்ற ஊடகங்களுக்கு அது ரொம்ப இருப்பதா பார்த்துருக்கேன். பார்ப்போம், இனிதான் சவால்கள் நிறைய இருக்கிறதா. ஏன்னா ஒரு திராவிட ஆட்சி, பெரியார் ஆட்சியிலேயே நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து அப்படிப்பட்ட ஆட்சியிலேயே நான் வளர்ந்துட்டோம். திமுக ரெண்டுமே பெரியார் ஆட்சி, ஒரு ஒரு சென்டரை எதிர்க்கக்கூடிய ஆட்சியே பார்த்து பழகிட்டோம். முதன்முறையா ஒரு சென்டருக்கு ஆதரவான ஒரு ஆட்சிங்கிற ஒரு ஒரு டோன்ல ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு. இது உண்மையிலே எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம எப்படிலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம இன்னும் தொடர்ந்து செய்திகளை தரணும், இந்த அரசுக்கு என்னெல்லாம் மெசேஜ் தரணுங்கிற ஒரு பெரிய பணி நம்ம முன்னாடி இருக்கிறதா பார்ப்போம் எப்படி இருக்கு.